Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். ரிச் ப்ரோட்டீன் மினரல்ஸ் எல்லாமே இருக்குதுல. ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் இன்னைக்கு பண்ண போகிறது. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அப்புறமா அந்த டிஷ் நேம் சொல்கிறேன். இது நானே இனோவேஷன், மை நியூ இனோவேஷன். இது ரொம்ப ஹெல்தி. இதுக்கு என்னென்ன எடுத்துட்டுருக்கேன்னாக்க, புழுங்கரிசி 1 கப்பு, கருப்பு கவுனி அரிசி. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கானிக் தத்வாவோடது. இது எங்கே வாங்கணும்னு நான் வந்து உங்களுக்கு இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் வாங்கலாம், நீங்கள் கிடைக்கிறது. நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. சேம் அளவு தான், ஒரே அளவு தான். 1 கப்பு புழுங்கரிசி, அது இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் சாப்பாட்டு புழுங்கரிசியாக இருந்தாலும் சரி. 1 கப்பு புழுங்கரிசி, 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி, 1 கப்பு முழு பயறு, இதே சேம் 1 கப்பு கொண்டக்கடலை. இது கொள்ளு மட்டும் நான் 1/2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். அது ஃபுல் கப்பு வேண்டாம். இந்த கொள்ளு மட்டும் நான் வந்து 1/2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, அது 1 கப்பு. கொண்டக்கடலையும் வந்து 1 கப்பு தான் ஃபுல்லாக. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அதோட என்னென்னலாம் சேர்த்து அரைக்கணும்னு நான் அரைக்கிறப்ப சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி 4-5 வாட்டி நல்லா களைஞ்சிட்டு ஃபுல்லாக இதை ஊற வைக்கிறோம். இது 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதோட அதர் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன சேர்க்க போகிறோம், அப்புறம் இதை தோசை மாதிரி வாக்க போகிறோம், அதுக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனில் சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்க. இப்போது இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா களைஞ்சிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஊற வைக்கிறேன். இப்போ வந்து இந்த கொண்டக்கடலை போடுறோம் இல்லைங்களா, அந்த கொண்டக்கடலையை மட்டும் தனியாக ஊற வச்சுப்போம். ஏன்னா அந்த கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் பெருசாக ஊறும், அதனால் தனியாக ஊற வச்சாதான் உங்களுக்கு அது நல்லா ஊறி நல்லா பெருசாக நல்லா வரும். ஸோ கொண்டக்கடலையை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கிறோம். மீதி எல்லாத்தையும் இப்போ புழுங்கரிசி 1 கப்பு, கருப்பு கவுனி அரிசி 1 கப்பு, பச்சை பயிறு முழு பயிறு 1 கப்பு, கொள்ளு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதையும் 6 மணி நேரம் ஊற வைக்கிறோம். இதையும் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுறோம். ஊற வச்சு நல்லா இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு உடையும். அந்த அளவுக்கு ஊற வைக்கணும். நல்லா 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைக்கணுங்கிறத நான் அரைக்கிறச்சே சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டக்கடலை சூப்பராக ஊறி இருக்குது. இந்த கொண்டக்கடலையை மட்டும் தனியாக அரைக்கணும். நம்ம முன்னாடி போட்டு இது பாருங்கள், ஊற வச்சது எல்லாம் நல்லா சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக ஊறி மேலே வரைக்கும் வந்துடுது. எல்லாமே ஒரு 100 கிராம்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேர் வீட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இதே நான் சொன்ன அதே சேம் அளவு போடணும்னு இல்லை. ஆனால் 1 கப்புன்னா எல்லாமே 1 கப்பு, அதை மாதிரி தான் நான் சொன்ன அளவு. இந்த கொள்ளு மட்டும் நான் வந்து 1 கப்புன்னா அதை 1/2 கப், கொள்ளு 1/2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். விஷயம்லாம் சேம் ஒரே அளவாக எடுத்திருக்கேன். அதனால் இப்போ என்னென்னா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இதோட சேர்த்து என்னென்ன வச்சு அரைக்க போகிறேங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, இங்கே ஒரு நாட்டு தக்காளி வந்து ஏன்னா இது இப்போ உடனே நம்ம அரைச்சிட்டு உடனே வாக்க போகிறோம். இதுக்கு பேர் மூங் சன்னா சில்லா, ப்ரோட்டீன் சில்லா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைன்னு வேணாலும் சொல்லிக்கலாம் நீங்கள். அதாவது பச்சை பயிறு கொண்டக்கடலை தோசை. இது ரிச் ப்ரோட்டீன். இதில் நான் வந்து பன்னீர் புர்ஜு பண்ணியிருக்கேன், ஏற்கனவே போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில். அந்த பன்னீர் புர்ஜை வந்து மேலே வந்து டாப்பிங் கொடுத்து பண்ண போகிறேன். அதை நான் அந்த தோசை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இப்போது நான் இதில் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பிகாஸ் வந்து இது நம்ம உடனே அரைக்க போகிறோம், அரைச்ச உடனே பண்ண போகிறோம். அதனால் இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் வேணாலும் இதோட போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் வேண்டாங்கிறவங்க வெங்காயம் போட வேண்டாம். நான் வீட்டில் வெங்காயம் போடலை. ஸோ இதில் வந்து இஞ்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இஞ்சி ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா ஒரு 4 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதை தவிர காரப்பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி
இங்கே வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி தழை எடுத்து ஒரு கட்டு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். முதல்ல வந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு, முதல்ல இந்த தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இந்த காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, அதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு அது கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியிலே கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் நைஸாக, அதாவது கொஞ்சம் ரவை பதத்துக்கு, ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைக்கணும். நான் உங்களுக்கு இதை அரைச்சிட்டு எப்படி அரைச்சிருக்கேன் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா அரைச்சி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நான் ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் உடனே நல்லா தாராளமாக தோசை மாதிரி அதை பண்ணலாம். நான் அதை உங்களுக்கு மாவை அரைச்சிட்டு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இப்போது இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி, தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வைக்கணும். பாருங்கள், ரொம்ப நைஸ், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் இந்த ஒரு ரவை பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு அரைச்சி ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 1 hour வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை தோசைக்கல்லில் பண்ணலாம். அந்த தோசைக்கல்லில் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட நான் வந்து மேலே டாப்பிங் வந்து உங்களுக்கு ஹை ரிச் ப்ரோட்டீன் லோ ஃபேட் பன்னீர் புர்ஜி, அது நான் ஏற்கனவே என்னோடய இதில் போட்டிருக்கேன் வீடியோ. நான் அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அதுதான் டாப்பிங் போட போகிறோம். மூங் தால் சன்னா சில்லா, ரிச் ப்ரோட்டீன் சில்லா. இதை வந்து நீங்கள் பச்சை பயிறு கொண்டைக்கடலை தோசை அப்படின்னு சொல்லலாம், ப்ரோட்டீன் தோசைன்னு சொல்லலாம். இதுக்கு எல்லா பேரும் நாமளே வச்சுக்கிறது தான். இது நானே வந்து என்னுடைய ஓன் இனோவேஷனில் இந்த ரிச் ப்ரோட்டீன் தோசை நான் பண்ணுறேன். எல்லோரும் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் தோசை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்ல மாவு சூப்பராக ரெடி ஆகிடுது. ஜஸ்ட்டு தோசை மாதிரி பண்ணால் போதும். நல்லா மெலிசாக வைக்கலாம், சூப்பராக வரும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி. மூங் தால் சன்னா சில்லா, ப்ரோட்டீன் ரிச். இதுக்கு வந்து நான் தொட்டுண்டு வேணாலும் சாப்பிட்லாம். நான் வந்து பன்னீர் புர்ஜ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் தொட்டுண்டு வேணாலும் சாப்பிட்லாம், இதுலேயே போட்டு வேணாலும் ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் புர்ஜோட ரெசிபி வந்து நான் ஏற்கனவே என்னோடய இதில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நாட் ஒன்லி பன்னீர் புர்ஜி, நீங்கள் வந்து மசாலா வேணாலும் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இதுமாரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மசாலா பண்ணி மசாலா தோசை மாதிரி இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம தோசை மாதிரி பண்ண வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இந்த திருப்பி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. திருப்பி போட்டேன், திருப்பி போட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெரி டேஸ்டி, ஹெல்தி, ரிச் ப்ரோட்டீன் மூங் தால் சன்னா சில்லா, அதாவது பயிறு, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை தோசை. எல்லோரும் பண்ணுங்கள் கண்டிப்பாக, சூப்பராக இருக்கும். வெரி ஹெல்தி டிஷ். குழந்தைங்களுக்கு இந்த லீவ்லலாம் எல்லாம் ஹாலிடேக்கெல்லாம் நல்லா பண்ணி கொடுங்க, இந்தமாரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. அதுவும் வெயில் காலத்துக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். Please share with your friends. Thank you. Bye-bye. மாதிரி ரோல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பன்னீர் புர்ஜை தடவி அழகாக ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இல்லை வேணாலும் சீஸ் வேணாலும் நீங்கள் திரும்பி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக சீஸ்லாம். பெரியவங்க சாப்பிட்ணுன்னா சாப்பிடுங்க, இது வேணாலும். இது வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி சூப்பராக ரோல் பண்ணிவிட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா
எல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. பாருங்க, சூப்பராக ரோல் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை தனியாக கப்பில் பன்னீர் பொரிச்சு வச்சு தொட்டு சாப்பிட்றவும் செய்யலாம். இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இதை மாதிரி பன்னீர் புரிஜை தொட்டுண்டு சாப்பிட்லாம். பன்னீர் புரிஜ் மட்டும் இல்லாமல் சட்னி, டொமேட்டோ ஆனியன் சட்னியோடய சாப்பிட்லாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஆலு மசாலாவோடையும் சாப்பிட்லாம், இல்லை இது மேலேயே தடவிட்டு இந்த பன்னீர் புரிஜை ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.